தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எல்லா மாணவர்களுமே நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு பக்கம் வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆச்சு. அட்மிட் கார்ட்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னுமே அட்மிட் கார்டு எப்படி ஃபில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அட்மிட் கார்டை எப்படி நம்ம கிளீனா ஃபில் பண்றதுன்றது ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ நான் குடுக்குறேன். ஸோ இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா, திடீர்னு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் என்னன்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு பக்கம் நம்ம அத பத்தி யோசிக்காம நீட்டோட எக்ஸாம்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா பேரலா வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நானும் இங்க தான் இருக்கிறேன்ற மாதிரி அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா, பெரும்பாலான மாணவர்களுக்கு நெறைய சந்தேகங்கள் இந்த இந்த பார்ட்ல வரும் அவங்க சொன்னதுல. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்றது. இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? கவர்ன்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, கவர்ன்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மென்ட் கோட்டா, எந்த கோட்டாவுமே என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத டீட்டெயிலா அவங்க குடுத்துட்டாங்க. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல நீங்க கவர்ன்மெண்ட்லயோ, பிரைவேட்லயோ மேனேஜ்மென்ட் கோட்டாலயோ எதுலயாவது நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா, இப்ப சொல்லப்போற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இருந்ததுன்னா ஓகே. இல்லன்னா திரும்ப கண்டிப்பா எடுக்கணும். சில டாக்குமெண்ட்ஸ் இதுக்கப்புறம் தான் நீங்க எடுக்க வேண்டியதெல்லாம் வரும். அதையுமே பேரலா நீங்க பார்க்கணும். ஆனா டைம் இருக்கு. ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல. பட் இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம அவேரா இருக்கணுன்றதுக்காக அந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீட்டுடைய அட்மிட் கார்ட். இந்த வருஷம் இப்ப நீங்க எழுத போறீங்க எக்ஸாமு. நீட்டுடைய அட்மிட் கார்டு உங்க கையில இருக்கும். இந்த 2026க்கு உண்டான நீட்டுடைய அட்மிட் கார்ட் கம்பல்சரி உங்க கையில இருக்கணும். சரிங்களா? இது நீங்க எடுத்து வச்சுக்கங்க. இது இல்லாத இன்னொன்னு தேவைப்படும். அது இப்போதைக்கு அவங்க குடுக்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு காப்பி, அதாவது நீட்டுடைய எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காப்பி உங்க கையில இருக்கும் இல்லையா? ரிசல்ட்டோட காப்பி கையில வச்சிருப்பீங்க. ஸோ அதுவுமே தேவைப்படும். ஸோ இது இல்லாத 10த் மார்க் ஷீட் 2 பக்கமும் 10த் மார்க் ஷீட் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல 2 பக்கமும் நீங்க எடுத்து வைக்கணும். ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா, அதாவது தனித்தனியான்னு சொன்னா, தனித்தனியா ஸ்கேன் பண்ணிட்டு 1 பை 1 ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஃபர்ஸ்ட்டும், பேக் பேஜ் செகண்டும் இருக்கிற மாரி, அந்த மாரி வச்சு நீங்க ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல எடுத்து வைக்கணும். 10த்தோட சர்டிஃபிகேட், பிளஸ் 10த் உடைய மார்க் ஷீட், பிளஸ் 2 உடைய மார்க் ஷீட், பிளஸ் 1 எக்ஸாம் நீங்க எழுதியிருந்தீங்கன்னா, அதனுடைய அந்த மார்க் ஷீட்டையுமே எடுத்து வைக்கணும். சரிங்களா? யாராவது எழுதியிருந்தீங்கன்னா, இல்ல அப்படின்னா அது ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. 10த் பிளஸ் 2 மட்டுமே போதுமானது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதுவுமே எடுத்து வைக்கணும். இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரிஜினல்ல இருந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ட ஸ்கேன் பண்ணிட்டு, ஒரிஜினல ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்ல நீங்க சாஃப்ட் காப்பியா எல்லாமே எடுத்து வைங்க. இது எல்லாமே அப்லோட் பண்ணணும் நீங்க. சரிங்களா? இது இல்லாம என்னென்னலாம் நீங்க அப்லோட் பண்றீங்களோ, இதோட ஒரிஜினல் காப்பி எல்லாமே எடுத்து வைக்கணும். கவுன்சிலிங் போகும்போது அதெல்லாம் தேவைப்படும். எல்லாம் ஒரு செட் ஜெராக்ஸ் 2 செட் ஜெராக்ஸும் எடுத்து வைக்கணும். இது எல்லாமே. அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி. இது யாருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்கூல்ஸ்ல 6ல இருந்து 12த் வரைக்கும் படித்த மாணவர்கள். ஆனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் வந்து தமிழ்நாடா இருக்க மாட்டாங்க. நேட்டிவ் வந்து தமிழ்நாடு கிடையாது. ஆனா, படிச்சது எல்லாமே தமிழ்நாட்டுல தான் இருக்கும். 6வதுலேருந்து +2 வரைக்குமே கவர்ன்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே 6வதுலேருந்து 12 6ல இருந்து 12த் வரைக்குமே கவர்ன்மெண்ட் ஸ்கூல் ஆர் பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. பட் அவங்களோட நேட்டிவ் வந்து தமிழ்நாடா இருக்காது. அப்படிப்பட்ட மாணவர்கள் இருந்தீங்கன்னா, நீங்க எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ, எந்தெந்த ஸ்கூல்ல எந்த வருஷம் படிச்சீங்களோ, அதற்கு உண்டான டாக்குமெண்ட்ட நீங்க வாங்கி வைக்கணும். ஸ்டடி சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும் அந்தந்த ஸ்கூல்ல இருந்து. சரியா? அப்பதான் நீங்க தமிழ்நாட்டுல படிச்சீங்கன்றது கன்ஃபர்மேஷன் ஆகும். இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாரி தமிழ்நாடு ரெசிடென்ட்ஸா இருக்க மாட்டாங்க. நேட்டிவா இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டூடண்ட்க்கு மட்டும் அது. அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அது தனியா நீங்க எடுத்து வைக்கணும். ஆ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்டூடண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவை. பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். சரிங்களா? 1. அது இல்லாம இன்கம் ப்ரூஃப் யாருக்கு எல்லாருக்குமே இன்கம் ப்ரூஃப் கிடையாது. ஃபீஸ் எக்செப்ஷன் கேட்பாங்க இல்லையா? அவர்களுக்கு இன்கம் ப்ரூஃப் கண்டிப்பா வந்து தேவை. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து எல்லாரும் எடுக்கணும்னா, எல்லாரும் எடுக்க தேவையில்ல. நீங்க வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தேவையில்ல. பட் சிபிஎஸ்சில படித்த மாணவர்களா இருந்தனா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கணும். இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்சிஇல படிச்சிருந்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். இவங்கலாம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது மைனாரிட்டி. மைனாரிட்டி சர்டிஃபிகேட் சில பேர் வந்து தெலுங்கு மைனாரிட்டியோ, கிறிஸ்டியன் மைனாரிட்டியோ இருப்பீங்க இல்லையா? அதற்கு இப்ப கிறிஸ்டியன் மைனாரிட்டின்னா இல்ல லிங்குவிஸ்டிக் சர்டிஃபிகேட்டா என்னவோ அது வந்து தேவைப்படும் இல்லையா? அந்த மாரி சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வைங்க. என்ஆர்ஐயா இருந்தா என்ஆர்ஐக்குரியத எடுத்து வைங்க. ரொம்ப முக்கியமானது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 7.5% ரிசர்வேஷன் கோட்டால உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க 6ல இருந்து 12த் வரைக்கும் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சீங்கன்றதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும்.
சரிங்களா? இது எல்லாமே தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல எம்பிபிஎஸ்ஸோ, பிடிஎஸ்ஸோ படிக்க போறீங்கன்னா, இது எல்லாமே மேண்டட்டரி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியா இப்ப நான் சொன்னதெல்லாம் திரும்ப இந்த வீடியோவ பார்த்து ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. இல்லன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல வெப்சைட்ல போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி, அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ, அது எல்லாமே எழுதி தனியா வச்சுருங்க. இது எல்லாமே ஒரு செக்லிஸ்ட் மாரி போட்டு வச்சுட்டு, எது எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, இருந்ததுன்னா டிக் பண்ணி வச்சுக்கங்க. இல்லாத இன்ட்டு போட்டுட்டு, இல்லாதத உடனே ரெடி பண்ணி தனியா வைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமாவும் இருக்கணும். இது இல்லாம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரே மாரியான ஃபோட்டோ. நீட் எக்ஸாம் என்ன எழுதுனீங்க அந்த ஒரே மாரியான ஃபோட்டோஸ் எடுத்து வைக்கணும். போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ 2, 3 எக்ஸ்ட்ராஸா கையில வச்சுருங்க. சேஃபர் சைடு. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு லைக் குடுத்துருங்க. தவறாம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.